Hi friends, welcome back to our channel Neon Vlogs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குக்கர்ல எப்படி அடிபிடிக்காம குழையாம பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சாதம் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கர் எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 4 ஸ்பூன் எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். என்னென்ன ஸ்பைசஸ்னு பார்க்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் அன்னாசி. இதுதான் நம்ம இதில் சேர்க்க போகிற ஸ்பைசஸ். இப்போ வாங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் சின்னதாக இருந்தால் 4 கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்க விடணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில். இது கூட 4 பச்சை மிளகாவை நீளமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதங்க விடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வெந்து வந்த உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி, நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். இந்த டைமிங்கில் நம்ம உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு இப்போது உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நல்ல கழுவி ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கருக்கு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அடிப்பிடிக்காத பிரியாணி ஸ்டைல் தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.